ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டான புதினா சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ருசியாக இருக்கும். புதினா சட்னி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப இதையே பண்ணுவீங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 2 கை நிறைய புதினா இலை எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து நம்ம வறுத்துக்கலாம். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அந்த உளுந்தோட கலர் மாறினதுக்கு அப்புறமா ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்ல கண்ணாடி பதம் வரது வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தேங்காய் நீங்கள் துருவியும் ஆட் பண்ணலாம். துருவி ஆட் பண்ணிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு போதும். லாஸ்ட்டாக நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த புதினா இலையை நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா சுருங்குற வரைக்கும் வதக்குனா போதும். நான் இப்போதைக்கு உப்பு இதில் ஆட் பண்ணல. இது நல்லா வதங்கிருச்சு. இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நாம் வதக்கும் போது உப்பு போட்டோம் அப்படின்னா உப்போட அளவு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா குவான்டிட்டி சுருங்கிரும். அதனால் வதக்குனதுக்கு அப்புறமா உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு இது கூட அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா மையாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு டட்கா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கொஞ்சமாக காயப்பொடி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா அது வெடித்ததுக்கப்புறமா நம்ம தாளித்து அப்படியே ஊற்றிக்கலாம் நம்மளோட சட்னி மேலே. இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ஹோட்டலில் கிடைக்கிற சட்னியை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இட்லி தோசை சாப்பிடுவாங்க. இந்த சட்னி தோசை இட்லிக்கு மட்டும் இல்லை, நம்ம பிரெட் ஆம்லேட்டுக்கு நடுவில் ஒரு புதினா சட்னி வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த சட்னியாகவுமே இதை யூஸ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.